வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளின் ஒரு பார்வையை நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்ற ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக தென்னிந்திய நடிகை குஷ்பு யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக குஷ்புவுக்கு யாழில் எழுந்த கடும் எதிர்ப்புகள் காரணமாகவே நடிகை குஷ்புவின் யாழ்ப்பாண விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் தொடர்பில் நடிகை குஷ்புவின் சர்ச்சை கருத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தாயக பகுதியில் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். நடிகை குஷ்பு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் அவருக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நடிகை குஷ்பு யாழ்ப்பாணம் வருகை தர இருந்த நிலையில் எதிர்ப்புகள் காரணமாக அவரது வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை நடிகை குஷ்புவிற்கு பதிலாக தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் குழுவால் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருதரப்புக்குமான போரில் காசா உருக்குலைந்து போயுள்ளதுடன் 10,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காசா பகுதியில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனையில் அனைத்து நோயாளிகள் மற்றும் ஊழியர்களை 1 மணி நேரத்திற்குள் வெளியேறுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக அல் ஷிஃபா மருத்துவமனையின் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் அல் ஷிஃபா மருத்துவமனையின் வைத்தியர்கள் 1 மணி நேரத்திற்குள் அனைவரையும் வெளியேற்றுவது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 26 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரில் பெரும்பாலானோர் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீசாரினால் தமது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த தடை விதிக்க கோரி பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனு மீதான விசாரணை நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நினைவேந்தலுக்கு தடை விதிக்க முடியாது என மனுவை மன்று தள்ளுபடி செய்தது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் சுற்றுலா விசாவின் கீழ் ஓமானுக்கு செல்வதற்காக வந்த நிலையில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று காலை 9:25 மணிக்கு WY 372 விமானத்தில் பயணிப்பதற்கு இவர்கள் முயற்சித்துள்ளனர். 2 பெண்களும் விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சாவடிக்கு அருகில் செல்லும் பாதுகாப்பு வேலியினூடாக தப்பிக்க முயற்சித்ததாக தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் முயற்சியை தடுத்து 2 பெண்களையும் தமது காவலில் எடுக்க முயன்றனர். மேலதிக விசாரணைகளுக்காக இந்த 2 பெண்களும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொழில் நிமித்தம் கம்பஹா சென்ற தனது கணவருடன் இதுவரை எவ்வித தொடர்பும் இல்லை என யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது மனைவி போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அன்று கம்பஹா மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற வத்திராயன் வடக்கை சேர்ந்த கணேசலிங்கம் தினேஷ் என 38 வயதுடைய நபரே சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் காணாமல் போயுள்ளதாக அவரது மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். வடமராட்சி கிழக்கு வத்திராயனிலிருந்து கடந்த 28ஆம் தேதி கம்பஹாவிற்கு சென்றுள்ளதாகவும் அங்கு தொடர்ந்து வேலை செய்து வருவதாகவும் கடந்த மாதம் 30ஆம் தேதி காணாமல் போன கணவன் தன்னுடன் பேசியதாக மனைவி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி முதல் இன்று வரை தனது கணவருடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மனைவி தெரிவித்துள்ளார். காணாமல் போன யாழ் குடும்பஸ்தர் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் யாழ் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரியான மேலதிக காணொளிகளுக்கு தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள்.